asalamu alaikum and hi friends, welcome to Hamza's Kitchen. பொதுவாகவே சமோசா அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்நாக், அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சமோசா டேஸ்ட்டில் மட்டும் கிடையாது, பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம சமோசாவில் எப்படி 3 டிஃப்ரெண்ட் ஷேப் செய்கிறது அண்ட் அதுக்குள்ளே வைக்க இருக்க ஒரு மட்டன் ஸ்டஃபிங்கும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் சமோசா மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் ரேஷோ. கருப்பு எள்ளு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் நெய், அவ்வளோதான். இப்போது ஒரு பாத்திரத்தில் மைதா மாவையும் கோதுமை மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு கருப்பு எள்ளை சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த நெய்யை நான் ஹீட் பண்ணி தான் இதில் சேர்க்க போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஹீட் பண்ணி இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மாவு ரொம்பவே டைட்டாக இருக்கணும்னு கிடையாது, ஓரளவு டைட்டாக இருந்தால் போதும். ஓகே, இப்போது மாவு நாம் பிசைஞ்சாச்சு. அடுத்து ஸ்டஃபிங்க்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே நான் வெங்காயமும் திருவின பொட்டேட்டோவையும் சரிசமமாக எடுத்திருக்கேன். அப்புறம் மட்டனை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் கடையில் கீமான்னு கேட்டால் கூட செஞ்சு தருவாங்க, பட் நான் வீட்லேயே இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே ஈக்குவலான ரேஷியோவில் தான் இருக்கணும், ஒன்று கூட ஒன்று குறைச்சன்னு இருக்கக்கூடாது. பச்சை மிளகா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய், 3 கிராம்பு அண்ட் 3 சின்ன சைஸ் பட்டை எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு குக்கரில் நாம் மட்டனை போட்டுக்கலாம். கறி வேக தேவையான அளவு தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அந்த கறி கூட மஞ்சத்தூள், அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக விடுங்க. நான் 2 விசில் விடுறேன், நீங்கள் எத்தனை விசில் விட்டால் வேகமோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க. ஓகே, இப்போது கறி வெந்துருச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் அந்த வெங்காயத்தோட சேர்த்து இன்னும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நாம் வேக வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். மட்டனையும் வெங்காயத்தையும் நல்லாவே கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் நாம் மட்டன் கூட சேர்த்து கிளறி விடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பையும் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் நாம் திருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லை உருளைக்கிழங்கு ரொம்பவே வெந்து போயிடும். உருளைக்கிழங்கை நம்ம ஹாஃப் குக் பண்ணாலே போதும், ஏன்னா இதை நாம் சமோசாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறோம். அதனால் இப்போ நம்ம ஹாஃப் குக் பண்ணால் கூட சமோசா ரெடி பண்ணும்போது உள்ளே இருக்கிற உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே குக் ஆகிடும். இப்போது இந்த ஸ்டஃபிங்கை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டுட்டு எடுத்துருங்க. இந்த சமோசாக்காக நாம் ஒரு டொமேட்டோ கெச்சப் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். நான் 3 பழுத்த தக்காளி எடுத்துருக்கு. கொஞ்சம் காயாக இருந்தால் கூட கெச்சப்புக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. சுகர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வினிகர் தேவையான அளவு. இது நான் கார்ன்ஃப்ளாகை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். காரத்துக்கு தேவையான
வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹாட் அண்ட் சால்ட் கெச்சப். அதாவது காரமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் புளிப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை காரம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 வரமிளகாய்க்கு பதிலாக 1 எடுத்துக்கோங்க போதும். அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கோங்க, வரமிளகாய், தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி தக்காளியையும் வரமிளகாவையும் நல்லாவே வேக விட்டுருங்க. ஓகே, தக்காளியும் வரமிளகாவும் வெந்துடுச்சு. இப்போது இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பியூரியாக ரெடி பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் பியூரியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது அந்த பியூரியை ஹீட் பண்ணுங்கள். இந்த பியூரி ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க, சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வர மிளகாய்க்கு பதிலாக மிளகாத்தூள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் 5லிருந்து 10 நிமிஷம் வரை நல்லாவே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்பப்போ அடி பிடிக்காமல் கரண்டியால் கிளறி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய ஹாட் அண்ட் சால்ட் டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதில் நான் கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணலை, ஏன்னா எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலோ இல்லை கெச்சப் நல்லா கெட்டியாக வேணும்னாலோ கண்டிப்பாக நீங்கள் கார்ன்ஸ்டார்ச்சை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சமோசாவுக்கான ரெடி பண்ண மாவு நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம சமோசாவை எப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடுவோம். முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தேவையான அளவு அந்த மாவை பால்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிசைனை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் மாவை சர்க்கிளாக தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோன் ஷேப்பில், ட்ரையாங்கிள் கிடையாது, கோன் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கோன்குள்ளே 3 கட் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் போட்டுக்க தேவையில்லை, 3/4 தூரம் போட்டால் போதும். ஏன்னா மீதி இருக்கிற இடத்துல தான் நம்ம ஸ்டஃபிங்கும் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் நாம் ஸ்டஃபிங்கை வச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஓரங்களில் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போது இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுங்கள். எட்ஜஸ் எல்லாம் இந்த மாதிரி லாக் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் டிசைன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கிள் ஷேப்பில் மாவை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 எட்ஜஸும் ஒரே சென்டர் பாயிண்ட்டுக்கு வர மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போது அப்படியே திருப்பி போடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சுட்டு அதே மாதிரி 4 கார்னரையும் ஒன்றா சேர்த்து, அதாவது சைட்லையும் சேர்த்தே ப்ரெஸ் பண்ணி விடுங்க, மாவெல்லாம் ஒட்டுற மாதிரி. இப்போது பேக் சைடில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரெல்லாம் பூவோட இதழ் மாதிரி வெளியில் எடுத்து விடுங்க. அதே மாடலை இப்போ நான் இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன், கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம தேர்ட் டிசைன் பார்க்கலாம். இதுக்கு மாவை கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்டாங்கிள் ஷேப் மாவில் கரெக்டாக பாதி அளவில் இருந்து கட் போட ஆரம்பிங்க. இப்போ நம்ம கட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கிற ஸ்ட்ரைப்பை மொதல் ஸ்ட்ரைப்புக்கு கீழே ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அதே மாதிரி ஈவன் நம்பராக இருக்கிற ஸ்ட்ரைப்பை ஆட் நம்பருக்கு கீழே க்ராஸாக வர மாதிரி பண்ணுங்கள்.
அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணி ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவு சீல் பண்ணி இப்போது அப்படியே இதை ரோல் பண்ணி விடுங்க. இப்போது ஃபோர்க் ஸ்பூனால் 2 கார்னரில் இருந்தும் ஸ்டஃபிங் வெளியில் வந்துடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சீல் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான். இன்னும் ஒரு சமோசா அதே மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன், பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லா சமோசாவையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. ஃபைனலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண 3 டிசைன் சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு. அதோடு நாம் செஞ்ச ஹாட் அண்ட் சால்ட் டொமேட்டோ கெச்சப்பும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.